100 ரூபாய் சம்பளம் வாங்குவார் சார். ஆனா 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்குறோம் சார். 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழறோமா நமக்கே கேட்கற வேண்டிய அளவு இருக்கு. எல்லாமே கருவிகள் மத்தியில சந்தோஷத்தை பார்க்கறோம். கிரிக்கெட்டை கூட நேரா போய் பார்க்க மாட்டோம்டா, செல்போன்லயே பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிறோம். அன்னைக்கு ஒரு பையன் பார்க்க மேட்ச் ஆடி இருக்குது, அட்ரா அட்ரா போர் அடி அட்ரா அடி போடு போடு அப்படின்னு இங்கிருந்தான் சொல்றானே தவிர நேரடியா பார்க்கிற விளையாட்டுக்கள்லாம் கிராமிய விளையாட்டுக்கள்ல நம்ம முன்னோர்கள் கொண்டாடினாங்க. என்ன அருமையான விளையாட்டுகள்லாம் இருந்தது சார். பச்சை குதிரைன்னு ஒரு இங்கெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு. என்னன்னா, ஒரு பையன் புனிவான், இன்னொரு பையன் எகிரி தாண்டுவான். அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய நண்பன் ஜெயிப்பதற்கு நான் புரிந்து கூட கொடுப்பேன், வளைந்து கொடுப்பேன், நட்பை பெருமைப்படுத்தின விளையாட்டுங்க. பல்லாங்குழி விளையாடணும், அதிகமா காய் இருக்கிறத எடுத்து இல்லாத குழிக்கெல்லாம் போட்டுக்கின்னு வருவான். இது என்ன அர்த்தம்னா, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடையை வலியுறுத்திய விளையாட்டு அந்த விளையாட்டு. எவ்வளவோ இருந்தது சார் விளையாட்டுங்க. திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோம், கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு, கோலாட்டம், பொம்மி ஆட்டம், நிறைய இருக்குது சார். நிறைய பசுமை நிறைந்த விளையாட்டுகள் கிராமத்தில் சொத்தாக இருந்தது. சடுகுடு விளையாட்டு தெரியுமா? அது எது எங்கேயோ எல்லா ஊர்லயும் இருக்குது. நடுவில் ஒரு கோடை போட்டுருவான், அந்த பக்கம் ஒரு கட்டம், இந்த பக்கம் ஒரு கட்டம். அங்கிருந்து கபடி கபடின்னு பாடிக்கிட்டே வருவான். இவன் விடமாட்டான், அந்த எல்லையை தாண்டனா இவன் தாண்டவே விடமாட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? அது உன் நாடு, இது என் நாடு, அத்துமீறி என் நாட்டில் நுழைந்தால் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்று தேசபக்தியை சொல்லிக் கொடுத்த விளையாட்டு அந்த கபடி விளையாட்டு. இன்னைக்கு எல்லாம் விளையாட்டு கிரிக்கெட் மேட்சா போச்சு. அதுலயும் ஒரு தர்மம் இருக்கு, அதுலயும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்கிறான், ஒரே ஒரு ஆள் தான் பேட்டை பிடிச்சுன்னு இருப்பான். நல்ல மனசுல வச்சுங்க, ஒரே ஒரு ஆள் பேட்டை பிடிச்சுன்னு இருப்பான். இவனை ஒழிச்சுண்டான்னு ஒருத்தன் பந்து போடுறதுக்கு எதிரிலேயே இருப்பான், அவனை ஒழிக்கிறதுக்கு எதிரிலே இருப்பான். சுத்தி மறைமுகமா 11 பேர் இருப்பான் அவனை ஒழிக்கிறதுக்கு. அப்ப ஒரே ஒரு ஆள் தான் களத்தில் இருப்பான். 10,000 பேர் சுத்தி வேடிக்கை பார்ப்பான். வர்ற பந்தை இவன் 4 ஆக்குறானா அல்லது 6 ஆக்குறானா அல்லது அவுட் ஆகுறானா, இந்த 3 கேள்வியை முன்னால வச்சு அவனையே பேட்ஸ்மேனையே உத்து பார்க்க. அவ்வளோ 10,000 பேரும் அவன் சிக்ஸர் அடிச்சுட்டா அந்த 10,000 பேரும் அப்படியே எகிரி ஆடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா 4 லேடிஸ் வேற, அது வேற ஆடினோம். அது எதுக்கு ஆடுதுன்னே தெரியல. இல்ல அது என்னென்னமோ புதுசா வச்சுங்கிறான். இப்பெல்லாம் கவர்ச்சியா அது இல்ல. நம்ம கேக்கெல்லாம் அந்த காலத்துல எங்க அப்பா கேக்கு வாங்கி நேரா கொடுப்பாரு. இப்பெல்லாம் நான் பேரன் கேக்கு வாங்கி போனா அந்த கேக்கு மேல ஒரு செடி பழத்தை வச்சுக்கலாம், செவப்பா ஒரு பழம். அந்த கேக்குக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம்? அது அழகா இருக்கணுமா, அழகா இருக்கிறதுக்காக கேக்கு வைக்க. ஒவ்வொன்றுத்துலயும் அழகு பார்க்கிற காலமா போச்சு இந்த காலம். இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா ஐயா சின்ன கண்ணை நிறைய அறிமுகப்படுத்தினாங்க. எங்கள் ஐயா நம்ம சிவாஜியினுடைய மகன் எங்களை அழைச்சிட்டு வந்தார். அந்த இளைஞனுடைய பழக்கத்துல அது கொஞ்ச நேரம் தான் பழகணும் அந்த தம்பிக்கிட்ட. அந்த பண்பாடு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாங்க கண்டுபிடிச்சோம். அப்படிதான் உண்மையில நம்ம இன்னும் சொல்ல போனால் மனித நேயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது, ஒருத்தருக்கு கஷ்டம்னா அதை அவங்கள அத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்றது, இத்தனை பண்பாடுகள் எல்லாம் இன்னும் கிராமத்தில் மனம் வீசி கொண்டிருப்பதனால்தான் இந்த பாரத திருநாடு உலகத்தில் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தயவு செஞ்சு நம்மை பெருமைப்படணும். ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து முற்றிலும் கிராமம். நான் வரும்போதெல்லாம் எங்க ஊரை தான் நினைச்சுக்கிட்டேன். எங்க ஊர் இந்த மாதிரிதான் ஒரு இன்டீரியர் பகுதியில் தான் இருக்கும். அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்பெல்லாம் ஆவின் பால், அந்த பால், இந்த பால், பாக்கெட் பால் எதுவும் கிடையாது சார். எருமாட்டு பாலும் பசுமாட்டு பால் 2 தான் இருக்கும். காலையில் 5 மணிக்கு எங்கள் ஊரில் பெரிய அரச மரம் விரிவாக இருக்கும். அந்த அரச மரத்துக்கு கீழே மாடுகள்லாம் கொண்டாந்து பால் கறப்பார். இந்த பக்கம் 50 எருமாடு இருக்கும், இந்த பக்கம் 40 பசுமாடு இருக்கும். பாலை கறந்து கேனில் வச்சுட்டு நான் தான் பால் வாங்கிறதுக்கு டெய்லி நான் தான் காலையில் போவேன். எங்கள் வீட்டில் 4 பேர் சின்ன சொம்பு ஒன்று தூக்கி போவேன். எங்கள் ஹெட்மாஸ்டர் கோவிந்த் சாமின்னு பேர், நல்லா ஞாபகம் இருக்குது அவர் பேர். ஏன்னா அவர் ஒரே ஒரு வாத்தியார் தான் எங்களுக்கு.
1லேருந்து 5வது வரைக்கும் அவர் வந்தா பள்ளிக்கூடம் வரலன்னு லீவு. அதனால அவரை நாங்க மறக்கவே மாட்டோம். அவர் கோன்சாமி என்ன பண்ணுவார், உமா பெரிய பாத்திரத்தை தூக்கி வருவாரு. ஏன்னா அது குடும்பம் பெருசு. அங்கேருந்து அவரும் நிற்பாரு. அவரை பார்த்துட்டு நான் பயந்து போய் ஓரமா நிற்பேன். ஏன்னா திருக்குறள் சொல்றான்னு அவர் எப்ப பார்த்தாலும் அதுதான் கேட்பாரு. அதனால ஓரமா போய் நின்று பாருங்க. இந்த பாலெல்லாம் கண்டு கேனில் வச்சுட்டு அப்படியே ஒரு சத்தமா கூப்பிடுவார் தெரியுமா, எருமையெல்லாம் இந்த பக்கம் வந்து நில்லுன்னுவாரு. எங்க ஹெட்மாஸ்டர் போய் முதல்ல நிற்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பள்ளிக்கூடத்துல கிளாஸ்ல என்ன அப்பப்போ எருமைன்னு கூப்பிடுவாரு. இப்ப அவன் கூப்பிட்டாக்கா அவரு போய் நிக்கிறாரு. அங்க பாரபட்சம் பார்க்கறது இல்லை சார். அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. குமரன் டாக்கீஸ்ன்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் பனமரப்பேட்டையினுடைய எல்லையில் இருக்கு. அந்த டாக்கீஸ்ல ஒரு சினிமா வந்தது. இந்த போஸ்டர் 2 பக்கம் அப்படி ஒட்டுவான் தெரியுமா, ஒட்டி சின்ன 4 சக்கரை வச்சு ஒருத்தன் தண்ணி வருவான், ஒருத்தன் மேலே அடிப்பான், ஒருத்தன் புனல் மாதிரி வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான். அந்த அனௌன்ஸ் பண்றவன் என்ன சொல்லி வந்தான் தெரியுமா, இன்னைக்கு பசுமையா காதுல ஒலிக்குது, கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசியன்னா. அவன் எப்படி தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானான்னு தெரியல. அது ஒரு அழகு, ஆனந்தம். இந்த தியேட்டர் இருக்கு தெரியுமா, டூரிங் டாக்கீஸ்ன்னு அதில் அப்போ சொல்லுவாங்க. 10 பெஞ்சு பின்னாடி இருக்கும். அதில் போய் உக்காந்தான்னா அவன் பணக்காரன், தரையில் உக்காந்தாங்கன்னா அவங்கெல்லாம் சாதாரண மக்கள். அதில் கூட என் நாட்டில் பண்பாடு வச்சிருந்தான். என்ன பண்பாடு தெரியுமா, தரையெல்லாம் மணல் கொட்டி வச்சிருப்பான், நடுவில் ஒரு கீத்து கட்டியிருப்பான். ஆண்கள்லாம் தனியாக தான் உட்காரணும், பெண்கள்லாம் தனியாக தான் உட்காரணும். சினிமா பார்க்குற போது கூட 2 பேரும் தனித்தனியாக உட்கார வைத்து ஒன்றாக பார்க்காது பண்பாட்டை நாகரிகத்தை காப்பாற்றிய கிராமங்கள் தான் நம்ம பண்பாட்டினுடைய ஆதாரம். அப்படிதான் இருந்தது. எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பெஞ்சில் நான் உட்காந்துருக்கும் போது இந்த இன்டர்வல் வர்றதுக்கு முந்தைய ஒருத்தன் எழுந்து வேகமா போனவன் என்ன பண்ணிட்டான், அதை எடுத்து போற வேகத்துல காலை மெரிச்சிட்டான். அவன் பழைய லாடம் தச்ச பெரிய செருப்பு போலகுது, காலை சுண்டு வலியும் மாட்டிக்கிச்சு. வலி தாங்கலை, குடிஞ்சி நிமிடுறதுக்குள்ள அவன் ஆளா காணும். தூரமா போய் நின்னான். இப்பயாவது சாரி சொல்லுவான் போலகுது, தப்பா மெச்சிட்டேன் சாரி போச்சுக்காதீங்கன்னு சொல்லுவான் போலகுதுன்னு நினைச்சேன். ஒண்ணுமே சொல்லலாம். அப்படியே போட்டான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிற்பாடு டீ எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்தவன் அவன் உட்காந்த இடம் அவனுக்கு தெரியல. நான் வரும்போது ஒரு ஆளை மெரிசினா அது யாருன்னா, ஆஹா இப்பவாவது அவன் வருத்தம் தெரிவிக்க போறான்னு நினைச்சேன் பாரு. அப்ப கூட என்ன சொன்னான், நான் தான் உன் பக்கத்துல தான் வந்து உட்காந்தேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான். அவன் உட்கார்றதுக்கு இடத்துக்கு அடையாளத்துக்கு என்ன ஒருத்தர் மெரிச்சிட்டு போய்க்கிறான்றது எனக்கு அப்பதான் தெரியும். சார், கிராமத்துல எது நடந்தாலும் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போன நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அதில் குடும்பம் தான் பெருசு, குடும்பம் தான் முக்கியமானது. உலகத்திலேயே நம்ம குடும்ப வாழ்க்கை மாதிரி யாருமே வாழ முடியாது சார். விளையாட்டுக்கு இல்லை, நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன். உலகத்தில் அனைத்து நாடுகளுக்கும் போயிட்டேன். ஒரே ஒரு நாடு தான் போக முடியாமல் இருந்தது, லண்டன். அது அடுத்த மாதம் போகிறேன். ஏன் இதை நான் பெருமையாக சொல்கிறேன்னா, எல்லா நாடுகளிலும் அதுவும் சேர்ந்து போகுது. அமெரிக்காவில் 3 மாதம் சுற்றினேன். ஆனால் அப்போ தான் நம்ம நாட்டை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணமே எனக்கு வந்தது. சார், வாழ்க்கை அது நம்ம தான் சார் வாழ்க்கை. நம்ம தாத்தா பாட்டெல்லாம் நமக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன சொத்து? அசையும் சொத்து, அசையா சொத்து இல்லை, உலகமே பாராட்டுகிற பாசம் என்ற சொத்தை நமக்கு தந்தவர்கள் நம்முடைய பெரியவங்க இல்லையா? சாதாரணமானது இல்லை. கணவன், மனைவி, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அத்தை, அக்கா என்றெல்லாம் உறவு முறைகளை சேர்த்து வைத்த நாடு இந்த நாடு. கல்யாண மண்டபத்தெல்லாம் நீங்க அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க அப்படியே பண்ணுங்கய்யா. மண்டபத்துல போனீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரெல்லாம் வாசல்ல நீங்கய்யா பொம்மை வைக்காதீங்க, வாசல்ல பொம்மை வைக்காதீங்க. எங்க சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல ஒரு பொம்மை தான் நின்று கிடக்குது. என் பொண்ணு வீட்டுக்காரனையும் காணும், புள்ள வீட்டுக்காரனையும் காணும், பொம்மை கும்பிட்டு கிடக்குது. அது வர்றவனை கும்பிடுதா, போறவனை கும்பிடுதா, எவனை கும்பிடுதுன்னே தெரியல. ஒரு மண்டபத்துல பாக்குறேன், மண்டபத்து ஓனரையே கும்பிட்டுக்குது அவன் ரூமுக்கு நேரம். ராத்திரி மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசிட்டு 12:30 மணிக்கு நான் கீழே இறங்குறேன். அந்த பொம்மை கிட்ட நம்மளால ஒருத்தன் ஃபுல்லா உட்காந்துக்கிறான். நானும் 1/2 மணி நேரமா உங்ககிட்ட நம்பர் கேட்கறேன், கொடுக்க மாட்டான்றான். அவன் எந்த நிலைமையில இருக்கிறான்னு பாரு. அதை விட இன்னொருத்தர் ஃபுல்லா இருக்கிறாரு. அவர் மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னடா ஒப்ப பத்மநாபன் எனக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தான், நான் 2 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்தேன், என் அண்ணன் மூட்ல நீ
எங்க அண்ணன் இப்ப இல்லை, இல்லாட்டாலும் என் அண்ணன் பத்மநாபனுக்கு முன்னாடி லேட்டு பத்மநாபனும் போட்டுக்கிற பத்திரிகையில, ஏண்டா லேட்டு வடிவேல்னு என்ன போடக்கூடாதா? அவன் லேட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியாதுமே சண்டை போட்டு மாப்பிள்ள சொன்னாரு, கூடிய சீக்கிரத்துல போட்டுறேன் சித்தப்பா, இப்ப வீட்டுக்கு போனாரு. அப்படிதான் சால்வ் பண்ண முடியும். சில மண்டபங்கள், சில உறவுகள் என்ன அழகுங்க, நம்ம மாதிரி எல்லாம் ஒரு உறவுகளை வாழ்ந்திருக்க முடியுமா? அதில் ஆண் பெண் இறைவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர்கள் என்பதனால் தான் சிவசக்தின்னு சொல்றோம். அதில் ஆண்கள் தான் ஒரு மகிழ்ச்சி, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவனுடைய பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதுதான் காரணம்னு பேசுறதுக்கு 3 ஆண்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம பேராசிரியர் ராமன் இருக்கிறாரு, சேலத்திலிருந்து வந்திருக்கிறார். சேலம் கம்பன் கழகத்தை கடந்த 40 வருஷமா நடத்திக்கிட்டு வர்ற ஒரு ஒப்பற்ற தமிழ் மகனவர். அவர் எல்லா இலக்கியங்களும் தெரியும், நிறைய பாடல்கள் பாடுவார். அவர் ஒரு ஆசிரியர் பணியில இருந்து நல்ல முறையில் ரிட்டையர் ஆயிட்டார். அதுதான் முக்கியம் எங்களுக்கு இப்போ. ஆமா, ரிட்டையர் ஆகி ஒரு பொற்காலம் அதெல்லாம் வச்சுங்களேன் இப்போ இருக்கிறது. ஏன்னா எங்கிட்ட வாத்தியார், என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க தாம்பரத்தில். போன மாதம் ஒரு வாத்தியார் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். சார் உங்க காலம்லாம் பொற்காலம் சார், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் சார்ன்னார். என்ன விஷயம்? ஏன்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன். ஊர்கான்ட்டான் சார். அது கேட்டு எனக்கு பயமா போயிடுச்சு. ஊர்கான்ட்டுக்கிறான் சார் அவன், இது எப்படி அவனுக்கு தெரியும்னு கேட்டுக்கிறாரு அவரு. எங்க அப்பா அப்பப்போ வாங்கி வர சொல்லுவாரு. நீங்க அதனால பல சிக்கல்கள், வேடிக்கைகள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவன் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து எது தெரியுமா? சிரிக்கிறது தாங்க. சிரிக்கிறதாங்க பெரிய சொத்து. நாம் 10 ஏக்கர் வச்சிருந்தா அது சிரிக்குமா? 1 கோடி ரூபாய் பாக்கெட்ல இருந்தா சிரிக்குமா? அந்த மனுஷன் தானே சிரிக்கணும். இன்னும் அம்மாமார்களுக்கெல்லாம் சொல்றேன், குழந்தைங்க கலகலன்னு சிரிச்சா விட்டுருங்க. அங்க என்னடா சிரிப்பு வாழுதுன்னு கேட்காதீங்க. அவன் சொல்லுவான் வாழறதுக்கு தான் சிரிக்கணும்னுவான். ஆண்டவன் கொடுத்த பெரிய கொடையாது சிரிக்கிறதுன்றது. எந்த ஜீவனுக்காவது இருக்குதா உலகத்துல? நமக்கு தான் கொடுத்துருக்கிறோம். அதனால்தான் பாரதி சொன்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். எதுலையுமே பார்த்து சிரிச்சு மகிழலாம். எல்லாத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. ஒரு சின்ன வார்த்தையிலே இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வாசல்ல கூட ஒரு பிச்சைக்காரன் அந்த வீட்டுக்காரன் ஓரமா உட்காந்துக்கிறான் படியில. பிச்சைக்காரன் அம்மா தாயே சோறு போடுமான்னு. அந்த அம்மா கொண்டாந்து ஒரு சோறு போட்டுது. ஒரு 2 பிடி சோறு போட்டு போயிடுச்சு. இவன் நின்றுக்கிட்டே இருந்தான். அவன் வீட்டுக்காரன் பார்க்க அங்கே உட்காந்தான் பாரு. அவன் கேட்டான், அதான் சோறு போட்டாங்கள போயண்ணா. நீ சுமாரியா உன்னையா கேட்டான்? அம்மா மகாலட்சுமி அப்படின்னா. அந்த அம்மா வந்தது. வெறும் சோறு போட்டே தாய், கொஞ்சம் குழம்பு ஊற்றினாதான் சாப்பிட முடியும் அப்படின்னும் போது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, வீட்டுக்காரனை கேட்டுது, ஏங்க அவர் குழம்பு கேட்குறாரு கொடுக்கட்டமான்னு கேட்டுது. அவனுக்கு கோபம் வந்துடுது. சோறு போடும்போது என்ன கேட்டியா? நீ பாட்டு கொண்டாந்து போட்டு குழம்பு ஊற்றும் போது மட்டும் என்ன கேட்குற? இல்லையா, உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அதனால தான் நான் கேட்டேன்னு. அப்போ அவனுக்கு சரி சரி குடும்பம் அவரே இன்னைக்கு அனுபவிக்கிட்டோன்ட்டான். அந்த குழம்பு கொண்டாந்து ஊற்றினாங்க. அவன் ஓரமாக சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா ரொம்ப நன்றி, நான் புறப்படுறேன் தாய், ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போகிறேன், கோச்சிக்காதம்மா, நாளையிலேருந்து இந்த குழம்புல கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக போடு, சப்புனுக்குதுன்னா. அந்த அம்மா கோவம் வந்துடுது. கட்டின புருஷன் 25 வருஷமா போட்டது தின்னுங்கடா, உனக்கு என்னடா டாக்டர் விஷயம்? ஏம்மா நான் நன்றி கெட்டத்தனமா பேசுவேனா? நான் தான் கேட்க முடியல, நீயாவது கேள்ற, ஒரு 20 ரூபா தரேன்னு அவர் தான் சொன்னாருன்னு. இல்லையா? அதனால அந்த அம்மாவே சிரிச்சு அவனும் சிரிச்சுட்டான். அம்மா வாழ்க்கைனா என்னன்றது தெரியுமா? நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது, தாக்குதலுக்கு தாக்குதல் அல்ல, ஒருவர் தாக்கினால் இன்னொருவர் தாங்க வேண்டும், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுது. ஒண்ணு தெரியுமா, ஒரு உண்மையை சொல்றேன். நம்ம தமிழ்நாடு எல்லா துறையிலும் வந்துட்டான் சார், வடநாட்டுக்காரன் பசங்க எல்லா வேலைக்கும் வந்துட்டான். கட்டட வேலையில இருந்து இன்னும் எங்க மேடைக்கு தான் வரல, அவன் பட்டிமன்றத்துக்கு தான் வரல. ஒருவேளை இதுலயும் பயிற்சி பெற்று வந்தாலும் வந்துருவான். ஏன்னா அவன் சீக்கிரமா தமிழ் இனிமையான மொழி வேகமா கத்துக்கலாம் இல்லையா? அதனால நாங்க அவனை இங்க வராத இடம் ஒண்ணுதான் வச்சுங்களேன். அதனால நாங்க 1000 தான் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினாலும்
யாரும் எங்களை கை தட்டி பாராட்டிலாம் பேச போறது இல்லை எங்க வீட்டில். அதுவும் இந்த லாக்டவுன் வந்தது இல்லை, 2.5 வருஷமா லாக்டவுன் உள்ள உட்கார்ந்து இல்லையா, உங்க குலதெய்வத்துக்கு ஒண்ணுத்துக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கய்யா. முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, 3 அலையும் தாண்டி நம்ம தலை தப்பிக்க வச்சால நம்ம அம்பாள், அந்த அம்பாள் அது ஒரு கருணுக்காகவே நம்ம வழிபாடு செய்யணும். கோடி கோடியா வச்சிருந்தான் சார். பாதிச்சு போனதை விட பயந்து போனவன் தான் அதிகம். பாதிச்சு போனதை விட பயந்து போனது தான் அதிகம் சார். நான் குடிக்காத கஷாயமே இல்லை சார். இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புவான் பாரு, அவன் இந்த இலையை பிடிங்கி போடு, அந்த இலையை பிடிங்கி போடு. நான் போடாத இலையே கிடையாது சார். இன்னும் ஆச்சு, அது முகம்தான் வெந்து போச்சு. அது ஒண்ணுதான் நல்லா இருந்த மூஞ்சி கூட கருப்பா போச்சு. கொரோனா அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் ஆளாளுக்கு ஒரு வைத்தியம் சொன்னான், மிரட்டி விட்டான். அதனால வாழ்க்கையில நம்ம அந்த 2.5 வருஷம் எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால அன்பானவர்களே, நல்ல பேச்சாளர் வந்திருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு காரணம் உங்களை எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அவங்க கையில ஒப்படைக்கிறதுக்காக. இந்த 6 பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து அப்படியே கொண்டாந்து உங்க கையில ஒப்படைக்கிறேன். நான் தீர்ப்பு சொல்ற போது இதே ஜனங்களை என்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்களும் அங்கங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு எழுந்து போயிடக்கூடாது. ஆனா நம்ம தப்பி உறுதி கொடுத்துட்டாரு, யாரும் நாங்கள் போக மாட்டோம், நல்லா கேட்போம்னு. சந்தோஷமா இருங்க ஐயா. வாழ்க்கையில கடவுள்கிட்ட ஆடி கார்ல போறதை விட ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறதாயா உயர்ந்த வாழ்க்கை. என்ன நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கின்னு அன்னைக்கு ஒருத்தன் டாக்டர்கிட்ட போறான். என்ன டாக்டரு, கோடிக்கணக்கில் ரூபாய் இருக்குது, கிட்னில 1/2 கிலோ கல்லுக்குதுன்றான். என்ன பண்றதுன்னா டாக்டர் சொன்னாரு, கவலைப்படாத, 2யும் கரைச்சிடுறேன்னாரு. 2யும் கரைச்சிடுறேன்னாரு. எனக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் வேணாம்னு சொல்லல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, இவரை காப்பாத்துங்கன்ற மட்டும் வார்த்தையை சொல்லாதீங்க. இவரை காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் அந்த வார்த்தையை பிடிச்சி நான் உங்களை விடவே மாட்டான். ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் ஆஸ்பத்திரியில ஒரு ஆள் உட்காந்துங்கிற ரிசப்ஷன்ல, அங்க ஒரு லேடி வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிங்குது. எல்லாரும் போன பிறகு இவன் போய் கேட்டான், 8ஆம் நம்பர் ரூம்ல ஐசு வார்டில் பாலுங்கிறாரு, அவர் எப்படிங்கிறாருன்னு கேட்டான். ஏன் அது அங்க இல்ல, போறவங்க வரவங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லுமா, பார்த்து சீட்டை பார்த்து சொல்லுமான்னா. அந்த மாதிரி கேஸ் ஷீட்டை பார்த்துட்டு பாலு நல்லா ஆயிட்டாரு, அவருக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு அப்படின்னு, அந்த 8ஆம் நம்பர் ரூம் பாலே நான் தான் அப்படின்னு. ஏன் என்கிட்ட யாரை கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, நீ போய் பெட்ல படுத்துக்கணும். டியூட்டி டாக்டர் வந்தாரு, எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, ஏன் எங்கேயே என்ன வச்சுக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு எவன்டா சொன்னான்? எவன் சொன்னான் உனக்கு? வேலூர்ல 2 கிரவுண்ட் இருக்குது, சத்வாச்சாரியில் ஒரு வீடு இருக்குது, தர்மபுரியில 2 வீடு இருக்குது, உம்மா இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லைன்ற. என்ன சொல்றான், அத்தனையும் என்கிட்ட வரட்டான், அது வரைக்கும் நீ இங்கே இருறான்றான். அதனால பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது வழிகள் நிறைய இருக்குயா. இப்போ அப்படி காலம் மாறுபட்டு கிடக்குது, வேறுபட்டு கிடக்குது. நீங்க நல்லதே நினைங்க, கடவுள் நல்லதே நடத்தி கொடுப்பான். நமக்கு 2 சிந்தனை இருக்குது, அதை சொல்லிட்டு உங்களை பேச விட்டுறேன். 2 சிந்தனை இருக்குது. ஒண்ணு நேர்மறை சிந்தனை, இன்னொன்னு ஆப்போசிட் எதிர்மறை சிந்தனை. நடக்கும்ன்றது ஒரு சிந்தனை, நடக்காதுன்றது ஒரு சிந்தனை இல்லையா? நாம ஏன் நடக்காதுன்னு நினைப்பாங்க, நடக்கும்னு நம்புவோமே சார். வாழ்க்கையே நம்பிக்கை தானே சார். பார்க்கிற பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும். உண்மையில சொல்றேன், நீங்க நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நமக்கு ஏன் எதிர்மறை சிந்தனை, ஆப்போசிட்டே வேணாம் சார். புறப்படும் போதே இருப்பானா இருக்க மாட்டானா, போலாமா வேணாமா, அந்த சந்தேகத்தோடு போக வேண்டான்ற. எங்க பசங்கள்லாம் 36 ஐயா சொன்னாருங்கள, மேதக அப்துல் கலாம் இடத்தில் விருது பெற்ற 2006 ராஷ்டிரபதி பவன்ல ஐயாவோட 2 நாள் இருந்தவன் நான். உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர், அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? சென்னையில ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்தார். பசங்களை பார்த்து கேள்வி கேட்க சொல்லுவார் அவரு. அதுல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் இருக்கிற பையன் ஒருத்தரை கேள்வி கேள்வி பாருங்க, 4ஆம் கிளாஸ்ல படிக்கிற ஒண்ணு நேரா வந்தது. கரஸ்பாண்ட் பார்த்துட்டாரு. அதை ஐயோ இவன் வந்துட்டானா, இவனை லீவ் போட சொன்னேன், இவன் வந்துட்டானே, ஏன்னா வில்லங்கமா கேள்வி கேட்பான் அவன்.
வந்தவன் நேரம் என்ன பண்ணான், அங்கிள் நான் ஒரு கேள்வி கேட்கணுமா, நான் கேள்றான். நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னு கேட்டான். கரஸ்பாண்ட் கண் கலங்கிட்டாரு. வாத்தியாருங்கெல்லாம் பயப்படுறாங்க, மூடிட்டான்டா ஸ்கூலை ஒரே வரியில. ஆனா அப்துல் கலாம் அவனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு, அருமையான கேள்வி, ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின், நல்ல கேள்வி கேட்டடா. உன் முடிய பார்க்கிறேன், விளையிற நெல் பயிர் பச்சை பசேல் என்று இருக்கிற போது நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது. என் முடி விளைஞ்ச விளைச்சல் போல வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் இருக்கிறது. மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்து இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கும் பதில் சொன்னார். பார்த்தீங்களா? இந்த பக்குவம் தான் சார் அவர் ஜெயிக்க வச்சது. அதனால்தான் ஒற்றை மனிதராக ராமேஸ்வரத்திலிருந்து டெல்லிக்கு போனார். திரும்பி ராமேஸ்வரம் வரும்போது 100 கோடி இந்தி மக்களை சூழ்ந்த இந்தியனாக வந்தார் என்றால் அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை. வாழ்ந்தா மனுஷன் அப்படி வாழ நிலையில். அது எதை வச்சாரு, எதை சேர்த்து போனாரு, எதை சேர்த்தாரு சார்? அவரு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவரு தான் வாழ்க்கையை அழகா காட்டினார். அலெக்சாண்டர் இறந்த பிறகு ஊர்வலமாக எடுத்து கொண்டு போகிற போது அந்த சவப்பட்டியில என்னுடைய 2 கைகளை விரிச்சு வையினாரு. ஏன் தெரியுமா? போகும்போது அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றவன், போகும்போது எதையுமே கொண்டு போகல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சார். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.